எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய வாழ்வின் முடிவை பற்றிய காட்சியை அல்லது கண்ணோட்டத்தை மனத்தில் வைத்து உங்களுடைய இன்றைய தினத்தை துவக்குவது தான். உங்களுடைய இன்றைய நடத்தை, நாளைய நடத்தை, அடுத்த வார நடத்தை அல்லது அடுத்த மாத நடத்தை போன்ற உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் உங்களுக்கு உண்மையிலேயே எது முக்கியமானது என்ற ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை மையமாக வைத்து நீங்கள் ஆய்வு செய்தாக வேண்டும். அந்த முடிவை உங்கள் மனத்தில் தெளிவாக வைத்திருப்பதன் மூலம் குறிப்பிட்ட எந்த ஒரு நாளிலும் நீங்கள் செய்யக்கூடிய எது ஒன்றும் மிக முக்கியம் என்று நீங்கள் வரையறுத்துள்ள காரணியை மீறாமல் இருப்பதை உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அதோடு உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விற்கென்று நீங்கள் கொண்டுள்ள முன்னோக்கிற்கு ஒரு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குவதையும் உங்களால் உறுதிப்படுத்த முடியும். முடிவை மனத்தில் வைத்து துவக்குதல் என்பதற்கு நீங்கள் சென்றடைய விரும்புகின்ற இடத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதலுடன் துவக்குதல் என்று பொருள். அதாவது இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காகவும், நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் எப்போதும் சரியான திசையிலேயே இருப்பதற்காகவும், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வது என்பது அதன் அர்த்தம். வெற்றி ஏணியில் ஏறி உயரே சென்றடைவதற்காக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நடவடிக்கையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மிகவும் கடினமாக உழைத்து இறுதியில் அந்த ஏணி தவறான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் காணுவது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றுதான். எவ்வித பயனுமின்றி ஏதோ ஒரு வேளையில் நாம் மும்மரமாக இருப்பது சாத்தியம்தான். தங்களுடைய வெற்றிகள் வெறுமையானவையாக இருப்பதையும், தங்களுடைய வெற்றிகளுக்காக தாங்கள் எவற்றை காவு கொடுத்தோமோ அவை அந்த வெற்றிகளை விட அதிக மதிப்பு வாய்ந்தவையாக இருப்பதையும் மக்கள் திடீரென்று உணர்வதும் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மருத்துவர்கள், கல்வியாளர்கள், நடிகர்கள், அரசியல்வாதிகள், தொழில்முறை வல்லுநர்கள், தடகள வீரர்கள், பிளம்பர்கள் போன்ற வாழ்வின் பல்வேறு நிலைகளை சேர்ந்த மக்கள் அதிகமான வருமானம், அதிக அங்கீகாரம், அதிக தொழிற்தகுதி ஆகியவற்றை போராடி பெற்ற பிறகு அந்த இலக்குகளை அடைவது குறித்து தாங்கள் கொண்டிருந்த வெறி, தங்களுக்கு உண்மையிலேயே மிகவும் முக்கியமாக இருந்த விஷயங்களை தாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட காரணமாக இருந்ததையும், அந்த முக்கியமான விஷயங்கள் இப்போது தங்கள் வாழ்விலிருந்து மறைந்து விட்டிருப்பதையும் காணுகின்றனர். நமக்கு உண்மையிலேயே மிகவும் முக்கியமான விஷயங்கள் எவை என்பதை அறிந்து கொண்டு அவற்றை நம் மனத்தில் வைத்து அவற்றை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் ஒழுங்கமைத்து கொள்ளும்போது வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஏனி சரியான சுவரில் சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்குத்தான் நம்மை வேகமாக அழைத்து செல்லும். நாம் பல வேலைகளில் மும்முரமாக இருக்கக்கூடும், நாம் ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடும். ஆனால் முடிவை மனத்தில் வைத்து துவங்கும் போதுதான் நாம் உண்மையிலேயே ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்போம். இறுதி சடங்கு அனுபவத்தில் உங்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்பதை நீங்கள் கவனமாக கருத்தில் கொண்டால் வெற்றிக்கான உங்களுடைய வரையறையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இந்த வரையறை வெற்றி குறித்து எந்த வரையறை உங்கள் மனத்தில் இருந்ததாக நீங்கள் நினைத்தீர்களோ அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருக்கக்கூடும். புகழ், சாதனை, பணம் அல்லது நாம் கடுமையாக முயற்சிக்கின்ற வேறு பிற விஷயங்கள் சரியான சுவரின் ஒரு பகுதியாக கூட இல்லாமல் போகக்கூடும். முடிவை மனத்தில் வைத்து துவங்கும் போது ஒரு வேறுபட்ட கண்ணோட்டத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். தங்களுடைய பரஸ்பர நண்பர் ஒருவரின் மரணம் குறித்து ஒருவர் மற்றவரிடம் அவர் எவ்வளவு விட்டு சென்றார் என்று கேட்டார். அவர் எல்லாவற்றையும் விட்டு சென்று விட்டார் என்று மற்றொரு நண்பர் பதிலளித்தார். அனைத்து விஷயங்களும் 2 முறை உருவாக்கப்படுகின்றன. முடிவை மனத்தில் வைத்து துவங்குவது என்பது அனைத்து விஷயங்களும் 2 முறை உருவாக்கப்படுகின்றன என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது. அனைத்து விஷயங்களும் முதலில் மனத்தில் உருவாக்கப்படுகின்றன, பிறகு வெளியுலகில் 2வது முறையாக உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஒரு வீட்டின் நிர்மாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் ஆணி அடிக்கப்படுவதற்கு முன்பே நீங்கள் அவ்வீட்டின் ஒவ்வொரு விஷயத்தையும் விரிவாகவும் விளக்கமாகவும் முதலில் உருவாக்குகிறீர்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடு வேண்டும் என்பதை நீங்கள் மிக தெளிவாக ஒரு படத்தை பெற நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். குடும்பத்தை மையமாக கொண்ட வீட்டை நீங்கள் விரும்பினால் எல்லோரும் கூடி பேசுவதற்கு ஏதுவாக குடும்பத்தினர் ஒன்று கூடுவதற்காக ஒரு பிரத்யேகமான அறையை நீங்கள் திட்டமிடக்கூடும். குழந்தைகள் வெளியே விளையாடுவதற்கு வசதியாக
தள்ளுக்கதவுகளையும் முற்றத்தையும் நீங்கள் திட்டமிடுவீர்கள். நீங்கள் உங்கள் வீடு குறித்து பலவற்றையும் யோசிப்பீர்கள். எதை உருவாக்க விரும்புகிறீர்கள் என்ற ஒரு தெளிவான காட்சி உங்களுக்கு கிடைக்கும் வரை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பிறகு உங்கள் வீட்டிற்கான வரைபடத்தை உருவாக்கி கட்டுமான திட்டங்களை உருவாக்குவீர்கள். நிலத்தை தோண்டுவதற்கு முன்பே இவை அனைத்தையும் நீங்கள் செய்து முடித்து விடுவீர்கள். 2 முறை அளவிடுங்கள், 1 முறை வெட்டுங்கள் என்பது தச்சர்களின் கொள்கை விதி. முதல் படைப்பான அந்த வரைபடம் நீங்கள் உண்மையிலேயே விரும்புகின்ற அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுகிறீர்கள். பிறகு செங்கற்களையும் சிமெண்டையும் கொண்டு அதை 2வது முறையாக நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்று அந்த வரைபடத்தை எடுத்து அன்றைய தினம் செய்யப்பட வேண்டிய வேலைகளை பட்டியலிடுகிறீர்கள். மொத்தத்தில் நீங்கள் முடிவை மனத்தில் வைத்து துவக்குகிறீர்கள். இன்னொரு எடுத்துக்காட்டாக ஒரு வியாபாரத்தை பார்க்கலாம். ஒரு வெற்றிகரமான தொழிலை நீங்கள் கட்டியெழுப்ப விரும்பினால் நீங்கள் எதை சாதிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக வரையறுக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட பொருட்களை அல்லது சேவையை வழங்க விரும்புகிறீர்கள் என்பதை கவனமாக எண்ணி முடிவெடுக்க வேண்டும். அந்த குறிக்கோளை நிறைவேற்ற தேவையான நிதி, ஆய்வு, நிர்வாகம், விளம்பரம், மனித வளம், பௌதிக வசதிகள் ஆகிய அனைத்து அம்சங்களையும் நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு முடிவை மனத்தில் வைத்து துவங்குகிறீர்கள் என்பது ஒரு வெற்றிகரமான தொழிலை உங்களால் உருவாக்க முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றது. குறைவான மூலதனம், சந்தையை பற்றிய தவறான புரிதல், ஒரு வியாபார திட்டம் இல்லாதது போன்ற பிரச்சனைகள் தான் பெரும்பாலான வியாபார தோல்விகளுக்கான முதற் காரணம். குழந்தை வளர்ப்பிலும் இது உண்மை. பொறுப்பான சுய ஒழுங்குடன் கூடிய குழந்தைகளை நீங்கள் வளர்க்க விரும்பினால் அன்றாடம் அவர்களுடன் நீங்கள் உரையாடும் போது அந்த முடிவை உங்கள் மனத்தில் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய சுய ஒழுங்கு அல்லது சுய மதிப்பை சிறுமைப்படுத்தும் விதத்தில் நீங்கள் அவர்களிடம் நடந்து கொள்ளக்கூடாது. வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இக்கொள்கையை பல்வேறு அளவில் பயன்படுத்துகின்றனர். நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் சென்றடைய விரும்புகின்ற இடத்தை தீர்மானித்து அதற்கான சிறந்த வழியையும் நீங்கள் திட்டமிடுவீர்கள். ஒரு தோட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பாக அதை உங்கள் மனத்தில் திட்டமிட்டு பிறகு ஒரு காகிதத்திலும் அத்திட்டத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்வீர்கள். சொற்பொழிவாற்றுவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு உரையை தயாரிக்கிறீர்கள். உங்கள் வீட்டு முற்றத்தை இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக மாற்றுவதற்கு முன்பாக அதை நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் உருவாக்குகிறீர்கள். ஒரு புதிய வடிவிலான ஆடையை உருவாக்குவதற்காக ஊசிக்குள் நூலை நுழைப்பதற்கு முன்பு முதலில் அந்த ஆடையை நீங்கள் வடிவமைக்கிறீர்கள். நாம் எந்த அளவுக்கு 2 படைப்புகள் கொள்கையை புரிந்து கொண்டு அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய செல்வாக்கு வட்டத்திற்கு உட்பட்டு நாம் செயல்படுவோம். அந்த வட்டத்தின் எல்லைகளை நாம் விரிவுபடுத்துவோம். இக்கொள்கையுடன் நாம் எந்த அளவுக்கு இசைவின்றி செயல்பட்டு முதல் படைப்பிற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தவறுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய செல்வாக்கு வட்டத்தை குறுக்கிடுகிறோம். அனைத்து விஷயங்களும் 2 முறை உருவாக்கப்படுகின்றன என்பது ஒரு கொள்கையாக இருந்தாலும் கூட அனைத்து முதல் படைப்புகளும் பிரஞையுடன் வடிவமைக்கப்படுவது இல்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய சுய விழிப்புணர்வை வளர்த்தெடுக்கவும் நம்முடைய முதல் படைப்புகளுக்கு பொறுப்பேற்கவும் நாம் தவறிவிட்டால் நம் வாழ்வின் பெரும் பகுதியை தீர்மானிப்பதற்கான அதிகாரத்தை நம்முடைய செல்வாக்கு வட்டத்திற்கு வெளியே உள்ள பிற மக்களுக்கும் சூழல்களுக்கும் நாம் கொடுத்து விடுவோம். நம்முடைய ஆரம்பகால நாட்கள், நம்முடைய பயிற்சிகள், நம்முடைய வளர்ப்பு உட்பட நம்முடைய குடும்பத்தினர், சக ஊழியர்கள், மற்றவர்களுடைய விருப்பங்கள், சூழல்களின் அழுத்தங்கள் ஆகியவற்றால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திரைக்கதையைத்தான் நாம் முன் யோசனையின்றி கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வின் இத்திரைக்கதைகள் பிற மக்களிடமிருந்து வருகின்றனவே அன்றே கொள்கைகளிலிருந்து அல்ல. இவை அனைத்தும் நம்முடைய பலவீனங்கள், மற்றவர்கள் மீது நாம் கொண்டுள்ள ஆழமான சார்பு, ஏற்றுக்கொள்ளப்படுதல் மற்றும் அன்பிற்கான நம்முடைய தேவைகள், சொந்தம் கொண்டாடப்படுவதற்கான விருப்பம், முக்கியத்துவம் மற்றும் மதிப்பு குறித்த தேவைகள், நம் இருத்தலுக்கான அங்கீகாரம் ஆகியவற்றிலிருந்து எழுகின்றன. அது குறித்து நமக்கு பிரஞை இருக்கிறதோ இல்லையோ, அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு முதல் படைப்பு உள்ளது. ஒன்று நாம் நம்முடைய சொந்த முன்யோசனையின் விளைவால் உருவான
இரண்டாவது படைப்பாக இருக்கிறோம், அல்லது மற்றவர்களின் விருப்பங்கள், பிற சூழல்கள், கடந்த கால பழக்கங்கள் ஆகியவற்றின் இரண்டாவது படைப்பாக இருக்கிறோம். சுய விழிப்புணர்வு, கற்பனை, மனசாட்சி போன்ற தனித்துவமான மனித திறன்கள் நாம் நம்முடைய முதல் படைப்புகளை ஆய்வு செய்வதற்கும் நம்முடைய சொந்த முதல் படைப்பை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதை சாத்தியமாக்குவதற்கும் நம்முடைய சொந்த திரைக்கதையை எழுதுவதற்கும் நமக்கு சக்தி அளிக்கின்றன. வேறு விதமாக கூறினால், நீங்கள் தான் படைப்பாளி என்று 1வது பழக்கம் கூறுகிறது. 2வது பழக்கம்தான் முதல் படைப்பு. தலைமைத்துவமும் நிர்வாகமும் 2 படைப்புகள். 2வது பழக்கம் தனி மனித தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது தலைமைத்துவம்தான் முதல் படைப்பு என்ற பொருள். தலைமைத்துவம் என்பது நிர்வாகம் அல்ல. நிர்வாகம் என்பது 2வது படைப்பு. 3வது பழக்கத்தை பற்றிய அத்தியாயத்தில் நாம் அதை அலசலாம். ஆனால் தலைமைத்துவம் முதலில் வந்தாக வேண்டும். நிர்வாகம் என்பது அடிமட்டத்தில் கவனம் செலுத்துகிறது. சில குறிப்பிட்ட விஷயங்களை எவ்வளவு சிறப்பாக என்னால் சாதிக்க முடியும். தலைமைத்துவம் என்பது மேல் மட்டத்தை கையாளுகிறது. நான் எவற்றையெல்லாம் சாதிக்க விரும்புகிறேன். பீட்டர் ட்ரக்கர் மற்றும் வாரன் பென்னிஸின் வார்த்தைகளில் கூறினால், நிர்வாகம் என்பது விஷயங்களை சரியாக செய்வதாகும். தலைமைத்துவம் என்பது சரியான விஷயங்களை செய்வதாகும். நிர்வாகம் என்பது வெற்றி ஏணியில் ஏறுவதில் திறமையாக செயல்படுவது. தலைமைத்துவம் என்பது அந்த ஏணி சரியான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை தீர்மானிப்பது. ஒரு காட்டின் ஊடாக சென்று கொண்டிருக்கும் உற்பத்தியாளர்கள் குழு ஒன்று ஒரு பெரிய கத்தியால் காட்டு செடிகளை வெட்டி வீழ்த்தி தங்களுக்கான பாதையை அமைத்துக் கொள்ளுவதை உங்களால் காட்சிப்படுத்த முடிந்தால், நிர்வாகத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் இடையேயான முக்கியமான வேறுபாட்டை உங்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் உற்பத்தியாளர்கள், பிரச்சனையை தீர்ப்பவர்கள். அவர்கள் களைகளை வெட்டி வீழ்த்தி பாதையை சரிப்படுத்துகின்றனர். அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் மேலாளர்கள். கத்திகளை கூர்த்தீட்டுவது, கொள்கை மற்றும் செயல்முறை கையேடுகளை எழுதுவது, தசை வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துவது, மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டு வருவது, கத்திகளை சுமப்பவர்களுக்கு வேலைக்கான கால அட்டவணைகளையும் இழப்பீட்டு திட்டத்தையும் உருவாக்குவது ஆகியவை மேலாளர்களின் வேலை. இருப்பதிலேயே உயரமான மரத்தில் ஏறி ஒட்டுமொத்த சூழ்நிலையும் ஆய்வு செய்து நாம் தவறான காட்டில் இருக்கிறோம் என்று கத்துபவர்தான் தலைவர். ஆனால் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் மும்மரமாக இருக்கின்ற திறமையான உற்பத்தியாளர்களும் மேலாளர்களும் எவ்வாறு பதிலளிக்கின்றனர்? வாயை மூடுங்கள், நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். தனிநபர்கள், குழுக்கள், வியாபாரங்கள் என்ற முறையில் தவறான காட்டில் இருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் களைகளை பிடுங்கி எறிவதில் நாம் மும்மரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து வருகின்ற அதிவேகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற சுற்றுச்சூழல் சார்பற்ற மற்றும் சகசார்பு வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் திறமையான தலைமைத்துவத்தின் தேவையை முன்பு எப்போதையும் விட இப்போது அதிக இன்றியமையாததாக ஆக்குகிறது. இப்போது நமக்கு ஒரு சாலை வரைபடத்திற்கான தேவை குறைவாக உள்ளது. மாறாக ஒரு முன்னோக்கும் ஒரு திசை காட்டும் கருவியும் தான் நமக்கு இப்போது அதிகம் தேவை. முன்னால் உள்ள நிலத்தின் மேற்பரப்பு எப்படி இருக்கும் என்பதோ அல்லது அதன் ஊடாக செல்லுவதற்கு நமக்கு என்னவெல்லாம் தேவைப்படும் என்பதோ பெரும்பாலும் நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் சூழ்நிலையை நாம் சீர்தூக்கி பார்த்து தீர்மானம் மேற்கொள்ளும் விதம்தான் நம்முடைய வெற்றியின் பெரும்பகுதியை தீர்மானிக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த திசை காட்டும் கருவி நமக்கு எப்போதும் வழிகாட்டி கொண்டே இருக்கும். நாம் சிறப்புறுவதும் தொடர்ந்து தாக்குப்பிடிப்பதும் வெறுமனே நாம் ஒன்றின் மீது எவ்வளவு முயற்சியை செலவிடுகிறோம் என்பதை மட்டும் சார்ந்திருப்பதில்லை. மாறாக அந்த முயற்சியை நாம் சரியான காட்டில் செலவிடுகிறோமா இல்லையா என்பதையும் சார்ந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொழில்துறையிலும் வேலையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் உருமாற்றம் முதலில் தலைமைத்துவத்தையும் இரண்டாவதாக நிர்வாகத்தையும் எதிர்பார்க்கிறது. வியாபாரத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வாடிக்கையாளர்களின் ரசனையையும் தேவைகளையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி வந்த பல பொருட்களும் சேவைகளும் இன்று பயனற்று போகும் அளவுக்கு சந்தை மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்யோசனையுடன் கூடிய சக்தி வாய்ந்த தலைமைத்துவமானது சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாங்கும் பழக்கங்களையும் உள்நோக்கங்களையும் தொடர்ந்து கண்காணித்து வந்து வளங்களை சரியான விஷயங்களுக்காக பயன்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை வழங்க வேண்டும்.
விமானத்துறையின் கட்டுப்பாட்டு தளர்த்தல்கள், விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் உடல்நல பராமரிப்பு செலவு, அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற அதிக தரம் வாய்ந்த கார்கள் போன்ற மாற்றங்கள் சுற்றுச்சூழலை குறிப்பிடத்தக்க வழிகளில் பாதிக்கின்றன. தம்முடைய பணிக்குழுக்கள் உட்பட தொழிற்துறைகள் தம்முடைய சுற்றுச்சூழலை கண்காணித்து சரியான திசையில் செல்லுவதற்கு படைப்பு திறன் மிக்க தலைமைத்துவத்தை செயல்படுத்தாவிட்டால் தோற்பதிலிருந்து எந்த நிர்வாக நிபுணத்துவத்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. திறமையான தலைமைத்துவம் இல்லாத திறமையான நிர்வாகம் டைட்டானிக் கப்பலின் மேல்தளத்தில் உள்ள நாற்காலிகளை நிமிர்த்தி வைப்பதை போன்றது என்று ஒருவர் கூறினார். தலைமைத்துவத்தில் ஏற்படும் தோல்வியை எந்த விதமான நிர்வாக வெற்றியாலும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் தலைமைத்துவம் கடினமானது. ஏனெனில் நாம் அடிக்கடி ஒரு நிர்வாக கண்ணோட்டத்தில் சிக்கிக்கொள்ளுகிறோம். சியாட்டில் நகரில் இருக்கும் எண்ணெய் நிறுவனம் ஒன்றில் நிர்வாக மேம்பாடு தொடர்பாக நான் நடத்திய ஓராண்டு கால பயிற்சியின் கடைசி கூட்டத்தில் அந்நிறுவனத்தின் தலைவர் என்னிடம் வந்து இவ்வாறு கூறினார். ஸ்டீஃபன், பயிற்சியின் 2வது மாதத்தின் போது தலைமைத்துவத்திற்கும் நிர்வாகத்திற்கும் இடையான வேறுபாட்டை நீங்கள் சுட்டிக்காட்டிய போது இந்நிறுவனத்தின் தலைவர் என்ற என்னுடைய பாத்திரத்தை நான் ஆய்வு செய்ததில் நான் ஒருபோதும் தலைமைத்துவத்தில் ஈடுபடவே இல்லை என்பதை உணர்ந்தேன். நான் நிர்வாகத்திற்குள் ஆழமாக மூழ்கியிருந்தேன். அழுத்தம் மிகுந்த சவால்கள் மற்றும் அன்றாட பிரச்சனைகளில் நான் என்னை தொலைத்து வந்துள்ளதை நான் உணர்ந்தேன். எனவே நிர்வாகத்தை விட்டு என்னை விலக்கிக் கொள்வதென்று நான் தீர்மானித்தேன். மற்றவர்களை கொண்டு என்னால் அவ்வேலைகளை செய்ய முடியும். நான் உண்மையிலேயே என் நிறுவனத்தை தலைமையேற்று நடத்த விரும்பினேன். ஆனால் அது எனக்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் என்னால் கையாள முடிந்த முக்கியமான ஒன்றை சாதித்த திருப்தியை எனக்கு கொடுத்த ஏராளமான நெருக்கடியான விஷயங்கள் என் கண்முன் இருந்தன. அவற்றை கையாளுவதை நான் நிறுத்தியது எனக்கு அதிக வேதனையை கொடுத்தது. நிறுவனத்தின் போக்கை பற்றிய விவகாரங்கள், நிறுவனத்தின் கலாச்சாரத்தை உருவாக்குவது தொடர்பான விஷயங்கள், பிரச்சனைகளை ஆழமாக ஆய்வு செய்தல், புதிய வாய்ப்புகளை கைவசப்படுத்துதல் போன்ற விஷயங்களில் நான் ஈடுபடத் தொடங்கிய போது அவை எனக்கு அவ்வளவு மனநிறைவை கொடுக்கவில்லை. மற்றவர்களும் தங்கள் சௌகரிய நிலையை விட்டு வெளியேறி வேலை செய்ததன் விளைவாக நான் அனுபவித்த அதே வழியை அனுபவித்தனர். முன்பு அவர்களால் சுலபமாக என்னை அணுக முடிந்தது. ஆனால் அந்த வாய்ப்பு இப்போது இல்லாததால் அவர்கள் அதற்காக ஏங்கினர். தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னை அணுகி என் உதவியை பெற அவர்கள் விரும்பினர். ஆனால் நான் என் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தேன். நான் என்னுடைய நிறுவனத்திற்கு தலைமைத்துவ சேவையை வழங்க வேண்டிய தேவை இருந்ததாக நான் உறுதியாக நம்பினேன். நான் அதை நிறைவேற்றவும் செய்வேன். எங்களுடைய ஒட்டுமொத்த வியாபாரமும் வேறு விதமாக உள்ளது. நாங்கள் எங்கள் சுற்றுச்சூழலுடன் அதிக இசைவாக இருக்கிறோம். எங்கள் வருவாய் 2 மடங்காகியுள்ளது. எங்களுடைய லாபங்கள் 4 மடங்கு அதிகரித்துள்ளன. நான் தலைமைத்துவத்தில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறேன். பெற்றோர்கள் கூட திசை, நோக்கம், குடும்பம் என்ற உணர்வு ஆகியவற்றை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக கட்டுப்பாடு, செயல்திறன், விதிமுறைகள் போன்றவற்றை பற்றி சிந்திப்பதன் மூலம் ஒரு நிர்வாக கண்ணோட்டத்தில் சிக்குண்டு கிடக்கின்றனர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எல்லாவற்றையும் விட நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் தலைமைத்துவம் அதிக பற்றாக்குறையாக இருக்கிறது. நம்முடைய விழுமியங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு முன்பாகவே செயல்திறனை வளர்த்தெடுத்தல், இலக்குகளை நிர்ணயித்தல், அவற்றை அடைதல் போன்றவற்றில் நாம் ஈடுபடுகிறோம். திரைக்கதையை மீண்டும் எழுதுதல், உங்களுடைய சொந்த முதல் படைப்பாளியாக உருவாதல். முன்யோசனையுடன் கூடிய செயல்பாடு மனிதர்களின் தனித்துவ உரிமையான சுய விழிப்புணர்வை அடிப்படையாக கொண்டது என்பதை முன்பே நாம் பார்த்தோம். நம்முடைய முன்யோசனையுடன் கூடிய செயல்பாட்டை விரிவுபடுத்துவதற்கும் நம்முடைய வாழ்வில் தனி மனித தலைமைத்துவத்தை செயல்படுத்துவதற்கும் நமக்கு உதவுகின்ற கூடுதலான 2 தனித்துவ உரிமைகள் கற்பனையும் மனசாட்சியும் ஆகும். நமக்குள் இருக்கின்ற ஆற்றலை கொண்டு நாம் படைக்கக்கூடிய ஆனால் இன்னும் படைத்திராத உலகங்களை நம்முடைய கற்பனையின் மூலம் நம்மால் நம்முடைய மனத்தில் காட்சிப்படுத்த முடியும். நம்முடைய மனசாட்சியின் மூலமாக பிரபஞ்ச விதிகளுடன் நம்முடைய சொந்த திறமைகளுடனும் பங்களிப்பதற்கான வழிகளுடனும் அவற்றை உருவாக்குவதற்கு தேவையான தனிப்பட்ட வழிகாட்டுதல்களுடனும் நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். விழிப்புணர்வுடன் சேர்ந்து இவ்விரு உரிமைகளும் நம்முடைய சொந்த திரைக்கதையை எழுதுவதற்கு நமக்கு சக்தி அளிக்கின்றன. ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்டு வந்துள்ள பல திரைக்கதைகளுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நம்முடைய சொந்த திரைக்கதையை எழுதுவது என்பது வெறுமனே
ஒரு மறுபடைப்பு அல்லது ஏற்கனவே அடிப்படையில் நம்மிடம் இருக்கின்ற கண்ணோட்டத்தை மாற்றுவது என்பதை விட அதிகமானது. பயனற்ற திரைக்கதைகளையும் நமக்குள் இருக்கும் தவறான அல்லது முழுமையற்ற கருத்து கண்ணோட்டங்களையும் நாம் அடையாளம் காணும்போது நம்முடைய திரைக்கதையை மாற்றி எழுதுவதற்கு முன்யோசனையுடன் நம்மால் செயல்பட தொடங்க முடியும். திரைக்கதையை மாற்றி எழுதுவது பற்றிய மிகவும் உத்வேகமூட்டும் நிகழ்வு எகிப்து நாட்டின் முன்னாள் அதிபரான அன்வர் சாதத்தின் சுயசரிதையிலிருந்து வருவதாக நான் நினைக்கிறேன். இஸ்ரேல் குறித்து அதீத வெறுப்புடன் வளர்க்கப்பட்டவர் அவர். அந்த வெறுப்பு அவருடைய மனத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. தேசிய தொலைக்காட்சியில் அவர் உரையாற்றிய போதெல்லாம் அரேபிய மண்ணின் ஒரு அங்குலத்தை அவர்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் கூட இஸ்ரேலியர்களுடன் நான் ஒருபோதும் கை குலுக்க மாட்டேன் என்று முழங்கினார். நாடு முழுவதிலும் குழுமியிருந்தவர்கள் அந்த முழக்கத்தை வரவேற்று உற்சாகமாக அவரை ஆதரித்தனர். அவர் அந்த திரைக்கதையில் தன் ஆற்றலை ஒன்று குவித்து ஒட்டுமொத்த நாட்டின் மன உறுதியையும் ஒன்றிணைத்தார். அத்திரைக்கதை சுதந்திரமானதாகவும் தேசிய உணர்வுடனும் இருந்தது. மக்களிடம் அது ஆழமான உணர்ச்சிகளை தூண்டியது. ஆனால் அது முட்டாள்தனமானதும் கூட. அதை அன்வர் சாதத்தும் அறிந்திருந்தார். சூழ்நிலையின் அபாயகரமான அதிக சகசார்பு யதார்த்தத்தை அது உதாசீனப்படுத்தியது. எனவே அவர் தன்னுடைய திரைக்கதையை மாற்றி எழுதினார். அரசர் ஃபாரூக்கிற்கு எதிரான ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக கைரோ மத்திய சிறையில் அவர் தனிமை சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர் இச்செயல்முறையை கற்றுக்கொண்டிருந்தார். தன்னுடைய மனத்திலிருந்து விலகி நின்று அதை ஊடுருவி பார்த்து திரைக்கதைகள் பொருத்தமானவையாகவும் அறிவார்ந்தவையாகவும் இருந்தனவா என்று அவர் ஆய்வு செய்தார். தன்னுடைய சொந்த மனத்திலிருந்து எவ்வாறு விலகி நிற்பது என்பதை அவர் கற்றுக்கொண்டார். ஒரு ஆழ்ந்த தனிப்பட்ட தியான செயல்முறையின் மூலமாக தன்னுடைய சொந்த வேதங்களையும் பிரார்த்தனைகளையும் உருவாக்கி கொண்டு அவர் தன்னுடைய திரைக்கதையை மாற்றி எழுதினார். ஒருவர் தன் மீது கொள்ளும் வெற்றிதான் உண்மையான வெற்றி என்ற தெளிவு சிறையில்தான் தனக்கு கிடைத்தது என்பதால் சிறையை விட்டு வெளியேற தனக்கு விருப்பமில்லாமல் இருந்தது என்று அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியுள்ளார். வெற்றி என்பது நாம் கைவசப்படுத்தும் பொருட்களில் அல்ல, மாறாக தன்னைத்தானே வெற்றி கொள்வதில்தான் உள்ளது என்று அவர் கூறினார். நாசரின் ஆட்சி காலத்தின் போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சாதத் புறக்கணிக்கப்பட்டார். முக்கியத்துவமற்ற ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் அவர் மனமுடிந்து தளர்ந்து போய்விட்டதாக அனைவரும் நினைத்தனர். இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.